அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நேற்றுக்கு எபிசோடில் வந்து இதை பற்றி பேசியாகணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து காவேரி வந்து ஸ்மார்ட்டாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா கிட்ட கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், விஜய் வந்து காவேரி தான் எனக்கு வெண்ணிலா விட்டு கம்ப்ளீட்டாக விலகிட்டேன், எனக்கு என்னோடய லைஃப்பில் வெண்ணிலா கிடையாது, சுத்தமாக வெறுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், காவேரி அதை தான் எதிர்பார்த்தாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் அவங்க அமைதியாக இருந்தாங்க. எல்லாமே காவேரி தான், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு விஜய் வாயிலேருந்து வரணும் அப்படிங்கிறது தான் காவேரியோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அது சூப்பராக வந்து நேற்று நடந்தது. வெண்ணிலா வந்து கேள்வி கேட்கும்போது காவேரி வந்து பதில் சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் வந்து நான் வந்து விஜய் வந்து உன்னை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நானே விலகி போயிடுவேன். அவர் வாயால் அவர் வந்து உன்னை வேணான்னு சொன்னதுக்கப்புறமா நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அவர் என்னோட புருஷன் இல்லையா, அவரோட பொண்டாட்டி நான் தான் அப்படின்ற இடத்துல நான் வந்து நின்று தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்லுவாங்க. வெண்ணிலாவுக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இப்போ விஜய் சொல்வார் போலீஸ்காரவங்கிட்ட, இப்போ தான் சார் எனக்கு புரியுது, வெண்ணிலாவோட அப்பா வந்து என்னோட பணத்து மேலேயே குறியாக இருந்தார், பணத்தை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லும்போது அதுலேயுமே வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை வெறுத்துட்டார். இப்போ காவேரி கிட்ட போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா கூட அதுலேயுமே வந்து உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வந்து உன்னை கண்டிப்பாக வெறுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ காவேரி வந்து விஜய்க்காக வந்து தாத்தா கால் பண்ணி வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது நல்ல ஸ்மார்ட்டாக வந்து அவங்க வந்து அதை இது பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, தாத்தா வந்து வந்ததுக்கப்புறமா வந்து விஜய் ஆல்ரெடி வெளியே வந்துடுவார். அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அப்போ ப்ரொமோவாக இருந்தாலும் சரி, அடுத்து திங்கக்கிழமை எபிசோடாக இருந்தாலும் சரி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ காவேரி வந்து முன்னாடியெல்லாம் பேசவே மாட்டாங்க. இப்போ நார்மலான லைஃப்லேயே வந்துட்டு பெண்களை வந்து பேச விட்டு அவங்க பேசுவாங்க. ஆனால் வளவளன்னு பேசாமல் பாயிண்ட்டு தேவையான இடத்துல மட்டும் பேசினாலே போதும், அது இம்ப்ரெஸ் ஆயிரும். இம்ப்ரெஸ் அப்படின்னா அவங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், வேல்யூவான பேச்சு தான் அப்படின்னு நினப்பாங்க. அதை தான் காவேரி வந்து பண்ணாங்க. இப்போ காவேரி வந்து எல்லா சீரியலாக இருந்தாலுமே எல்லா பெண்களுக்கும் ஒரு உதாரணமாக தான் அவங்க வந்து நடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க வந்து வாயை திறந்து பேசினாங்க அப்படின்னா, டைலாக் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, நம்ம சொல்ல வந்ததை அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம மனசில் இருந்ததை அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இல்லையா. அதை தான் சொல்ல வரேன். காவேரி வந்து இவ்வளோ நாள் வந்து அவரே பார்த்துப்பாரு, அவரே எல்லாம் பண்ணிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த தடவை வந்து அவங்களே வந்து சூப்பராக பேசுனாங்க. இனிமேல் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் பக்கம்தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வெண்ணிலா கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அவங்க காவேரியோட வீட்டுக்கு எந்த மாதிரி போய் சேருது அப்படிங்கிறதான். இப்போ எக்ஸிபிஷனில் நைட் ஃபுல்லாக 11 மணி வரை கடை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து காவேரி வந்து வரல அப்படின்னு எக்ஸிபிஷன் போட்டிருக்கிற இடத்துக்கு தேடி போவாங்களா, இல்லை வீட்டுக்கு எப்போ வருவேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அது எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க காவேரியோட மேட்ரு அப்படிங்கிறத அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி வந்து ப்ரெஸ்ஸு மீடியா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளன்றதுனால ப்ரெஸ்ஸு மீடியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் காவேரி விஜய் தேடி போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காவேரியோட வீட்டில் வந்து கெஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அவங்க வந்த உடனே காவேரிக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதா. காவேரி வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. அடுத்து அவங்க அம்மாக்கிட்டே வந்து பேசுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ ஏன் போய் விஜயை போய் பார்த்த, உன்னை யார் பார்க்க சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ காவேரி சொல்லுவாங்க, என்னோடய புருஷனை பார்க்குறதுக்கு யாருமா எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவங்க எந்த மாதிரி டைலாக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ தான் வந்து சாரதாவை ஆஃப் பண்ண முடியும், என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்னு. அப்படியே அவர் பேசினாதான், அதாவது காவேரி அந்த மாதிரி பேசினாதான் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள் அப்படின்னா எல்லா கதவுகளும் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ கங்காவே
வந்து காவேரி முடிவெடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க இல்லையா? அப்போ காவேரிக்கு ஓகே அப்படின்னு லைட்டாக ஏதாவது கிடைச்சா கூட அவங்க ஃபேமிலியில் பேசுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது நம்மளோட கங்காவுக்கு. குமரனும் இறங்கி உட்காந்து பேசுவார். இப்படியே தான் அத்தை நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? அதை தான் நானுமே எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து சாரதா